ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு கெனட் கியூடிவி சேனல். ஸோ தமிழக வெற்றி கழகம் பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்ச 2026 தமிழ்நாடு எலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. இட்ஸ் ஹியூமங்கஸ் அச்சீவ்மெண்ட் ஃபார் டிவிகே. ஐ திங்க் கடந்த 70 வருஷமாக பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கே டிஎம்கே ஏடிஎம்கேன்னு மாற்றி மாற்றி ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப்டர் 70 இயர்ஸ் ஒரு புது பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்த 2.5 வருஷத்துலேயே வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க. மக்களோட மனசை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரத்துலேயே பிடிச்சிட்டாங்க டிவிகே அப்படின்னு சொல்லலாம். மே 7 பார்த்தீங்கன்னா விஜய் சார் அவர்கள் பார்த்தீங்கன்னா முதலமைச்சராக பதவி ஏற்கிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாஸ்லையும் சரி நியூஸஸ்லையும் இப்போ அது பயங்கரமாக பேசப்பட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 234 தொகுதி இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பாதி எடுக்கணும் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கு. ஸோ 118 எடுத்தால் ஒரு கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணலாம். பட் டிவிகே எடுத்தது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 108 தான் எடுத்திருக்காங்க. இன்னும் ஒரு 11 மெம்பர்ஸ் அவங்க வந்து பிற கட்சியிலேருந்து வந்து டிவிகேக்கு ஆதரவு அழைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதரவு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு மெஜாரிட்டி ஒரு கவர்மெண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ண முடியும் டிவிகேயால். ஹாப்பி டு ஹியர் தட் ஒரு புது ஆட்சி நிறைய நாட்களுக்கு அப்புறம். எல்லாமே அதாவது தொகுதிகளில் போட்டிக்கிட்ட எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ ஃபேஸஸாக இருக்காங்க. அவங்க எல்லாருமே மக்கள் விரும்பியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு புது ஆட்சியை. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டோட முன்னாள் முதலமைச்சர், அதாவது நேற்று வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டோட முதலமைச்சராக இருந்த ஒருத்தர் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு எம்எல்ஏ கூட இல்லை. கொளத்தூர் தொகுதி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டிஎம்கேவோட கோட்டை அப்படின்னு. பட் அந்த கொளத்தூர் தொகுதியில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சார் அவர்கள் வந்து நின்றுருக்காரு. அவருக்கு ஆப்போசிட்டாக நின்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா டிவிகே கட்சியிலேருந்து விஎஸ் பாபு அவர்கள் வந்து கொளத்தூர் தொகுதியில் நின்றுருக்காங்க. ஸ்டாலின் சார் எடுத்த ஓட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 72,321 ஓட் ஸ்டாலின் சார் எடுத்திருக்காரு. விஎஸ் பாபு அவர் ஒரு நியூ ஃபேஸ், அவர் எவ்வளோ எடுத்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா 80,407 ஓட்டுகள் எடுத்திருக்காரு. ஸோ ஜாஸ்தி ஓட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா விஎஸ் பாபு அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் ஜெயிச்சிருக்காரு. ஸ்டாலின் சார் வந்து ஐ திங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் தோற்றுருக்காருன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் லைனாக டிஎம்கேயோட நிறைய பேர் இந்த தொகுதிகளில் தோற்றுருக்காங்க. நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். மதுரையில் வந்து பார்த்தீங்கன்னா மூர்த்தி தோற்றுருக்காரு. ஆலந்தூரில் பார்த்தீங்கன்னா தாமு அன்பரசன் தோற்றுருக்காரு. தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா கீதா ஜீவன் அவர்கள் தோற்றுருக்காங்க. ராணிப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா காந்தி தோற்றுருக்காரு. சைதாப்பேட்டையில் பார்த்தீங்கன்னா முன்னாள் ஹெல்த் மினிஸ்டர் அவர்கள் சுப்பிரமணியன் அவர்கள் தோற்றுருக்காரு. அப்புறம் மதுரை மத்தியில் பார்த்தீங்கன்னா வேட்பாளராக இந்த பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தோற்றுருக்காங்க. திருவரம்பூரில் பார்த்தீங்கன்னா அன்பில் மகேஷ் பொய்யாமொழி எஜுகேஷன் மினிஸ்டர் இருந்திருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா தோற்று போயிருக்காரு. ஆவடியில் பார்த்தீங்கன்னா நாசர் தோற்று போயிருக்காங்க. மன்னார்குடியில் பார்த்தீங்கன்னா டிஆர்வி ராஜா அவர்களும் தோற்று போயிருக்காங்க. அது மாதிரி டிஎம்கேயோட முக்கிய பிரமுகர்கள், முன்னாள் மினிஸ்டர்ஸ் இன்னும் எல்லாருமே தோற்று போயிருக்காங்க. மக்களுக்கு வந்து ஒரு புது ஆட்சி வேணும் அப்படின்ற ஒரு முடிவில் பார்த்தீங்கன்னா மக்கள் ரொம்ப ஊர்ஜிதமாக இருந்திருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட்ஸ் புதுசாக இருக்குது இது கேட்குறதுக்கே. ஏன்னா 70 இயர்ஸ் ஆஃப் ஒரு பார்ட்டி வந்து திடீர்னு சேஞ்ச் ஆகுது. வந்த 2 இயர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா டிவிகே மக்களோட மனசை கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். என்டிகே நாம் தமிழர் கட்சி, இந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா தொடங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் மக்கள் கிட்ட இந்த கட்சிக்கு ஒரு நல்ல நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ இந்த நடந்து முடிஞ்ச 2026 தேர்தலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாம் தமிழர் கட்சி வருவாங்க அப்படின்ற நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துருந்தாங்க. பட்டு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில் தான் நின்றுருந்தார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் தோற்று போயிருக்காரு. யாருக்கிட்ட பார்த்தீங்கன்னா டிவிகே பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூ ஃபேஸ் அவர் பார்த்தீங்கன்னா சீமானை விட ஜாஸ்தி ஓட்டுகள் எடுத்திருக்காரு. அவர் எடுத்த ஓட்டுகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1,01,358 ஓட்டுகள் எடுத்து அவர் ஜெயிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் பிரபு. ஸோ இந்த மாதிரி நிறைய இடத்துல டிவிகே மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்காங்க. எல்லாருமே நியூ ஃபேஸஸ் தான்.
இட்ஸ் அ ஹியூமங்கஸ் அச்சீவ்மெண்ட் ஃபார் டிவிகே அப்படின்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இது புதுசாக இருக்குது. ஒரு புது ஆட்சி, ஒரு புது கவர்மெண்ட் இன்னும் ஃபார்ம் ஆகலை. அந்த 11 மெம்பர்ஸ் வந்தால் மட்டும்தான் இது நடக்கும். அதுக்கான பேச்சுவார்த்தை பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. ஆளுநர்கிட்ட பார்த்தீங்கன்னா லீடரான விஜய் அவர்கள் இப்போ கொஞ்ச நாட்களுக்கு அவகாசம் கேட்டிருக்காரு. ஏன்னா பிறர் கட்சிகள் கூட பேச்சுவார்த்தை நடத்தி தான் அது முடிவு பண்ண முடியும். ஸோ அதுக்கான டாக்ஸ் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே எதிர்பார்க்குற மாதிரி முதலமைச்சர் விஜய் அவர்கள் பதவியேற்கும் விழா வந்து சீக்கிரமாக நடக்கக்கூடும்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.